வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு என்ன தகவல் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டாப் 25 ரிச்சஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்ட் 220 என்ன டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நிறைய பிஸ்னஸ் வந்து லாஸையும் கெயினையும் சந்திச்சிருக்காங்க சரிங்களா. அதனால இந்த ரிச்சஸ்ட் பீப்புளை எந்தெந்த இடத்துல அவங்க இருக்காங்க அதை பற்றி வீட்டை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடத்துல யார் இடம் பிடிக்கான்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் கோச். இவர் நெட்வொர்க் கிட்டத்தட்ட $44.9 பில்லியன். இவர் அமெரிக்கன் பிசினஸ்மேன். அதிகமாக ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ண நபரும் கூடங்க. கோச் இண்டஸ்ட்ரிக்கு சிஓ இவர் தான். இந்த கம்பெனிலேருந்து என்னென்ன ப்ரொடக்ஷன் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், டெக்னாலஜிஸ், பாலிமர்ஸ், ஃபைபர்ஸ், மினரல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட். அதுபோல் ட்ரேடிங் சர்வீஸ் கூட பண்ணுறாரு. அதனால இவர் கிடைச்ச இடம் 24 இடம் சார்லஸ் கோச். 24 இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் நைட். இவர் கிட்டத்தட்ட நெட்வொர்க் வந்து $45.5 பில்லியன். இவர் அமெரிக்கன் பிசினஸ் மேக்னட். இவர் அதிகமாக ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. இவருக்கு நைக்கு கோ ஃபவுண்டரும் சேர்மனும் இவர் தாங்க. அதனால் இவருக்கு கிடைச்ச இடம் 24 இடம் பில் நைட். 23 இடத்துல யார் இடம் பிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா டேனியல் கில்பர்ட். நெட்வொர்க் கிட்டத்தட்ட $47.6 பில்லியன். இவர் அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர் அண்ட் அதிகமாக ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ண நபரும் கூட. இவர் ராக் வெஞ்சர் என்ற கம்பெனிக்கு கோ ஃபவுண்டர். அந்த கம்பெனி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த இன்னொரு கம்பெனி கோ ஃபவுண்டருங்க குவிக் லோன்ஸ், லோன் கம்பெனி பேசுறீங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் இவர் ஓன ஒரு டீமே இருக்குங்க. என்ன டீம் நேம் பார்த்தீங்கன்னா கிளீவ்லேண்ட் கேவலியர்ஸ் டீம் சரிங்களா. அதனால் இவர் கிடைச்ச இடம் 23 இடம் டேனியல் கில்பர்ட். இடத்துல யார் இடம் பிடிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜாக்மா. நெட்வொர்க் கிட்டத்தட்ட $50.3 பில்லியன். ஒன்னஸ் ரிச்சஸ்ட் மேன் இன் ஆசியா சரிங்களா. ஃபவுண்டர் ஆஃப் அலிபாபா. ஜாக்மா வந்து அதிகமாக மல்டி ஜாப் ரிஜெக்ட் ஆனவர். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சைனாவில் வந்து KFC சிக்கன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மூச்சில் வந்து அங்கே வந்து வேலைக்கு இன்டர்வியூ போயிருக்காரு. அங்கே வந்து ரிஜெக்ட் ஆன பிறகு தான் அவர் ஓனாக கம்பெனி ஆரம்பிச்சார் சரிங்களா. அதிகமாக படிக்காதவர். இப்போ அவர் ஸ்லோகன் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஸ்லோகன் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லீடர் ஆக ஆசைப்படுறீங்கன்னா அதிகம் மன உறுதியும் வேணும், கொஞ்சம் உறுதியும் வேணும் சரிங்களா. ஏன்னா உங்கள் எம்ப்ளாயில் ஒன்று பண்ண முடியலன்னா அதிகமாக நீங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ தான் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் சொல்கிறாங்க. எந்த ஒரு தோல்வி நடந்தாலும் எந்த ஒரு செயல் நமக்கு எதிராக நடந்தாலும் ஒரு சகிப்புத்தன்மை இருந்தாலே போதும், கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சொல்லி ஜாக்மா சொல்கிறாரு. 22 இடத்துல ஜாக்மா இடம் பிடிச்சிருக்காரு. 21 இடத்துல யார் இடம் பிடிச்சா பார்த்தீங்கன்னா கார்லஸ் ஸ்லிம் ஹேலோ. நெட்வொர்க் கிட்டத்தட்ட $52.1 பில்லியன். ஒரு மெக்சிகோ பிஸ்னஸ் மேன் அண்ட் இன்வெஸ்டர் சரிங்களா. எந்த கம்பெனிக்கெலாம் அந்த ஓனராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டப்பு கம்பெனியான குரூப்ஸோ கேட்ஸோ போர்ட்ஃபோலியோ மெனி டிஃப்ரெண்ட் கம்பெனிக்கு ஒரு ஓனராக இருக்கார். இவர் கம்பெனிலேருந்து என்னென்ன ப்ரொடக்ஷன் வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் பற்றி, மீடியா அண்ட் எனர்ஜி, ரியல் எஸ்டேட்லாம் பண்ணியிருக்காரு சரிங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னா $52.1 பில்லியன் இல்லைங்க. கிட்டத்தட்ட இவர் ரீசெண்டாக இந்த வருஷம் வந்து அதிகம் வந்து லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட $30 பில்லியன் மேலே அதிகமாக லாஸ் ஆன காரணத்தினால 9th பிளேஸில் இருந்தவர் இப்போ 21வது பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருக்காரு சரிங்களா. ஹால்சோ ஸ்லிம் ஹேலு. 20 இடத்துல யார் இடம் பிடிச்சா பார்த்தீங்கன்னா ஜாங் சன்சின். நெட்வொர்க் கிட்டத்தட்ட $52.8 பில்லியன். இவர் எந்த கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் வாட்டர் பேவரேஜ் கம்பெனிக்கு தான் சேர்மனாக இருக்கிறாரு. இவர் எப்படி இந்த பணக்கார பேட்டில் இடம் பிடிச்சாரு, ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஏம்னா இவர் கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து திடீர் அதிகமாக ஆன காரணத்தால் இவர் இந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்காரு சரிங்களா. 20 இடத்துல இடம் பிடிச்சிருக்காரு ஜாங் சன்சின். 19th பிளேஸில் யார் இடம் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ப்ளூம்பெர்க். நெட்வொர்க் கிட்டத்தட்ட $54.9 பில்லியன். அமெரிக்கன் என்டர்பிரனர் பொலிட்டிஷியன்ஸ். இவர் எந்த கம்பெனி ரன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம்பெர்க் எல்பி கம்பெனி. இவர் தான் இந்த கம்பெனிக்கான ஃபவுண்டர் அண்ட் சிஓ. இவர் ஃபினான்ஷியல் டேட்டா அண்ட் மீடியா கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. இவர் தாங்க வேர்ல்டில் வயசான பணக்காரர். கிட்டத்தட்ட எவ்வளோ வயசு ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ப்ளூம்பெர்க்கு 74 வயசு ஆகுதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து $14 பில்லியன் ஆட் ஆகி 19th பொசிஷனில் இருந்து 11th பொசிஷன் போகணும்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிச்சிட்டு இருக்காரு. இப்போ இவர் மைக்கேல் ப்ளூம்பெர்க் பிடிச்சிருக்க இடம் 19th பிளேஸ். 19th பிளேஸில் யார் இடம் பிடிச்சா பார்த்தீங்கன்னா $57.3 பில்லியன் சொந்தமான மா குவாடாங். கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் பிஸ்னஸ் மேக்னட், இன்வெஸ்டர். இவர் அதிகமாக ட்ரஸ்ட்க்கு டொனேட் பண்ணுறவர். இவர் இன்ஜினியர் அண்ட் இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி என்டர்பிரனர். இவர் எந்த கம்பெனிக்கு ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா டென்சென்ட் உங்களுக்கே தெரியும். பப்ஜி ஒரு கம்பெனி டென்சென்ட் வர பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு இவர் தான். இந்த ஆசியாவில் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இவர் தாங்க. வேறு அனதர் ரிச்சஸ்ட் மேன் ஆசியா இவர் தான். இவர் பிடிச்சிருக்க இடம் 18 மா குவாடாங்.
17 பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கான்சி பீசோஸ். நெட்வொர்க் கிட்டத்தட்ட $59 பில்லியன். ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், அதிகமாக ட்ரஸ்க்கு டொனேட் பண்ண நபரும் கூட. இவங்க யாருக்கு ஒய்ஃப்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பீசோஸ்க்கு ஒய்ஃப் இவர் தாங்க, ஃபவுண்டர் ஆஃப் அமேசானும் கூட. ஜெஃப் பீசோஸ் வந்து டைவர்ஸ் பெற்ற பிறகு அமேசான் வந்து 4% ஸ்டேக் எடுத்து வந்த காரணத்தால அதுக்கு ஒர்த் வந்து கிட்டத்தட்ட $35 பில்லியன் அட் எ டைம் இருக்க காரணத்தால இங்க 17 பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க மெக்கான்சி பீசோஸ். 16 பிளேஸ்ல யார் இடம் பிடிக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராப்சன் வால்டன். நெட்வொர்த் வந்து கிட்டத்தட்ட $63.9 பில்லியன். வால்டனுக்கு 2 சன்ஸுங்க, ராப்சன் வால்டன், சாம் வால்டன். 2015 வந்து வால்டன் இறந்து போக ராப்சன் வால்டன் வந்து சேர்மன் ஆஃப் வால்மார்ட்டுக்கு ஆகுறாங்க. வேறு எந்த ரீசன் இல்லை, தலைமுறை பணக்காரா ஆகுறாங்க சரிங்களா. இதனால் இவர் பிடிச்ச இடம் 16 பிளேஸ் எஸ் ராப்சன் வால்டன். 15 பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஜிம் வால்டன். நெட்வொர்த் வந்து கிட்டத்தட்ட $64.2 பில்லியன். சன் ஆஃப் சாம் வால்டன். வால்மார்ட் கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர் இவரும் ஒருத்தர். இவர் ஓன ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. கம்பெனி நேம் என்ன பார்த்தீங்கன்னா அட்வெஸ்ட் பேங்க். இந்த பேங்குக்கு சிஓ யார்? இவர் தாங்க, ஜிம் வால்டன் தான். இதனால் இவருக்கு பிடிச்சிருக்க இடம் 15 பிளேஸ் ஜிம் வால்டன். பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஆலிஸ் வால்டன். நெட்வொர்த் கிட்டத்தட்ட $64.5 பில்லியன். இவங்க சாம் வால்டனுக்கு டாக்டர் தாங்க. இவங்க வால்மார்ட் கம்பெனிக்கு அதிர்ஷ்ட வாரிசுன்னு பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1988 வந்து லாலா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த கம்பெனி வந்து மூடி தான் இருக்குது சரிங்களா. இவங்க தான் செகண்ட் ரிச்சஸ்ட் உமன் தான் வேர்ல்டுன்னு பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்கே ஆலிஸ் வால்டன் ஸ்லோகன் பார்த்துருக்கீங்க. ஆலிஸ் வால்டன் ஸ்லோகன் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீரையோட மதிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதுக்குள்ள விலையும் மதிப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். ஆனால் உங்களால் பெஸ்ட் கீரியை உங்களால் வாங்க முடியும் சரிங்க. அதுக்கான பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கொடுப்பீங்க. இதை நீங்கள் லைஃப்பில் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான தகுதி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா. அது உங்களோட தகுதியும் திறமையாக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க சரிங்களா. அந்த இன்டர்வியூவில் வந்து உங்கள் தகுதியும் உங்கள் திறமை நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் எதிர்ப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கம்மியாக சொல்லக்கூடாது சரிங்களா. உங்கள் தகுதியான சம்பளம் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் நீங்கள் எந்த தகுதியும் திறமை நீங்கள் வளர்த்துட்டே இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் சொல்லி ஆலிஸ் வால்டன் சொல்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு கிடைச்சிருக்க இடம் 14 பிளேஸ் ஆலிஸ் வால்டன். பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமென்சியோ ஒண்டிகா. நெட்வொர்த் கிட்டத்தட்ட $65.9 பில்லியன். இவர் ஸ்பானிஷ் என்டர்பிரனருங்க. இவர் இன்டெக்ஸ் ஃபேஷன் குரூப் கம்பெனிக்கான ஃபவுண்டர் இவர் தாங்க. இன்டெக்ஸ் ஃபேஷன் குரூப் ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க, ஜாரா தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் க்ளோத்திங் செயின் இந்த வேர்ல்டு ஒரு பேர் இருக்கு. இவர் வந்து 5th ரிச்சஸ்ட் மேனாக இருந்தவருங்க. இந்த கொரோனா யூஸ்னால எல்லா ஸ்டோரும் பூட்டப்பாட்டாக இருந்தால துணியெல்லாம் வைக்காதுல. அப்போ கிட்டத்தட்ட இவருக்கு 2020 பிக்கஸ்ட் லாஸஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25% லாஸ் ஆன காரணத்தினாலையும் அந்த 20% வந்து $20 பில்லியன். அவ்வளோ லாஸ் ஆன காரணத்தினால தான் 5th ரிச்சஸ்ட் மேனாக இருந்தவர் இப்போ 13 பிளேஸ்ல அமென்சியோ ஒண்டிகா இடம் பிடிச்சிருக்காரு. 12th பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா செர்கே பிரைன். நெட்வொர்த் இவ்வளோ பார்த்தீங்கன்னா $66 பில்லியன். செர்கே பிரைனா ஒரு கூகுளோட ஒரு கோ ஃபவுண்டர் இவரும் ஒருத்தர். 1998 வந்து ஸ்மால் ஹேரேஜ் வண்டி பழுதாக்க இடத்துல உருவாக்கப்பட்ட கூகுள் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ண கூகுள் தாங்க. அதனால இவருக்கு பிடிச்சிருக்கிற 12th பிளேஸ் செர்கே பிரைன். 7th பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்கோயிஸ் பெட்டன்கோர்ட் மேயர். நெட்வொர்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $66.3 பில்லியன். இவங்க பிரெஞ்சு பிசினஸ் மேன். இவங்க லோரியல் கம்பெனி தான் நடத்திட்டு வராங்க சரிங்களா. இவங்க லோரியல் கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா உமனுக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. 2017 இவங்க அம்மா இறந்து போன காரணத்தாலையும் பிரெஞ்சிஸ் பெட்டன்கோர்ட் வந்து மேயர் வந்து வாரிசா மாறுறாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட லோரியல் ஷேர்ஸ் வந்து 33% இவங்க ஓன வச்சிருக்க காரணத்தால் தான் லோரியல் கம்பெனிக்கு இவங்க ஷேர் உமனா இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட $66.3 பில்லியன் அவங்க இருக்கனால தான் 11th பொசிஷன்ல பிரென்சிஸ் பெட்டன்கோர்ட் மேயர் இடம் பிடிச்சிருக்காங்க. 10th பிளேஸ்ல யார் இடம் பிடிக்காம பார்த்தீங்கன்னா லாரி பேஜ். நெட்வொர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $67.9 பில்லியன். கூகுளோட கோஃபவுண்டர் இவரும் ஒருத்தர். 1998 சிம்பிளா ஒரு ஹேர்பேஜ் தொடங்கப்பட்ட கூகுள் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ண ஒரு சர்ச் தான் கூகுள்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் கூட அவங்க வாங்கியிருக்காங்க. யூடியூப்பை நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 5000 நிமிஷம் மேலே யூடியூப்பை அப்லோட் பண்ணி தான் இருக்காங்க சரிங்களா. அது ஒரு சர்ச் போல் இன்ஃபர்மேஷன் இன்ஜினாக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல் வீடியோஸ்னா யூடியூப் தான் முதல் சொல்லலாம் சரிங்களா. இதனால் இவருக்கு பிடிச்சிருக்க இடம் 10th பிளேஸ் லாரி பேஜ். 9th பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் பால்மர் இடம் பிடிச்சிருக்காரு. நெட்வொர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $70.1 பில்லியன். இவர் வந்து மைக்ரோசாஃப்ட் முன்னாள் CEO வந்து ஸ்டீவ் பால்மர் தான். இவர் வந்து இப்போ வந்து நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன்ல லாஸ் ஏஞ்சல் கிளிப்பர் டீம் வந்து கரண்ட் ஓனர் இவர் தான். அதனால இவர் வந்து 9th பிளேஸ் இடம் பிடிச்சிருக்காரு ஸ்டீவ் பால்மர்.
பேஸ்ல யார் இடம் பிடிக்கான்னு பார்த்தீங்கன்னா லாரி எலிசன்ஸ். நெட் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $74.9 பில்லியன். ஆரக்கிள் கார்பரேஷன் கோஃபவுண்டர் இவர் தாங்க. அதுக்கப்புறம் 2014 ஆரக்கிள் கார்பரேஷனுங்க சிஓ மாறுறாரு. கிட்டத்தட்ட 39 வருஷமான ஓல்டு டெக் கம்பெனி இதாங்க. அதான் சக்ஸஸில் போயிட்டு இருக்கு. எவ்வளோ எம்ப்ளாயிஸ் அங்கே வேலை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா 1,36,000 பீப்புள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் லாரி எலிசன் பிடிச்ச இடம் 8th பிளேஸ். 7th பிளேஸ்ல யார் என்ன பிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா எலன் ரிவ்யூ மஸ்க். நெட் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $79.4 பில்லியன். இவர் எந்த இடத்துல பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன். எஃப்ஆர்எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி. இவர் கனடியனா இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அமெரிக்கனுக்கு வந்திருக்காரு. சரிங்களா, இவர் இன்ஜினியர்ல இண்டஸ்ட்ரியல் டிசைனர் முடிச்சிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா டெக் என்டர்பிரினராக இருந்திருக்காரு. இவர் ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ண எல்லா இடத்திலும் எலன் ரிவ்யூ மஸ்க் இருந்திருப்பாரு. மஸ்க் எதெல்லாம் வந்து ஃபவுண்டரா இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேபால் ஃபவுண்டர் தான் இவர் தான். டெஸ்லா ஃபவுண்டர், ஃபேஸ்எக்ஸ் அண்ட் போரிங் கம்பெனி, நியூராலிங்க் ஃபவுண்டர் எல்லாமே எலன் ரிவ்யூ மஸ்க் தான். இவர் எப்படி இந்த 7வது இடத்துக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா ஹாலிடேஸில் வந்து ஏப்ரல் ஆகஸ்ட்ல வந்து டெஸ்லா ஸ்டாக் வந்து ஹை பிரைஸ் ஆனனால எலன் மஸ்க் வந்து 7th பிளேஸ்ல இடம் பிடிச்சிருக்காரு. 6th பிளேஸ்ல யார் இடம் பிடிக்கான்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் இடம் பிடிக்கிறாரு. இவர் நெட் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $82.3 பில்லியன். இவர் ஒரு அமெரிக்கன் என்டர்பிரினர் அண்ட் இன்வெஸ்டருங்க. இவர் எந்த கம்பெனிக்கு சிஓ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெர்கூசர் ஹெத்வே கம்பெனி தான் சிஓ இருக்கிறாரு. இவர் தாங்க வேர்ல்ட்வைட்ல பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் பேர் வாங்கியிருக்காரு. ஏன்னா எல்லாருமே கம்பெனி ஆரம்பிச்சு ரிச் மேன் ஆனவர், இவர் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணி ரிச் மேன் ஆனவர். இவர் வாழ்க்கையில் மில்லியன் கணக்கான ட்ரேட்ஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காருங்க. இப்போ நீங்கள் வந்து வாரன் பஃபட் ஸ்லோகன் பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணக்காரவதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். முதல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க கதவுகளே மூடுங்கள் சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் ரொம்ப பேராசப்பட்டா நீங்க ரொம்ப பயப்படுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அவங்க பயப்பட வகையில் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்களே போதும், கண்டிப்பா நீங்க ஒரு ரிச் பண்ணு சொல்றாரு. இதனால தான் இவர் எத்தனை இடம் பிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸ் இடம் பிடிச்சிருக்காரு வாரன் பஃபட். பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி இடம் பிடிச்சிருக்காரு. அவர் நெட் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $88.9 பில்லியன். இவர் இந்தியன் பிசினஸ் மேக்னட்டுங்க. இவர் எந்த கம்பெனிக்கு சேர்மன் மேனேஜர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் இருக்கிறாரு. சரிங்களா, இவர் ஏசியில் ஒரு ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறாரு. இவர் மெயினாக பார்த்தீங்கன்னா கொரோனா ஹாலிடேஸில் வந்து இவர் ஸ்டாக்ஸ் வந்து ஹை பிரைஸ் ஆன காரணத்தாலையும் இவர் இந்த பிளேஸில் இருக்கிற முக்கியமான ஒரு காரணம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபேஸ்புக் கம்பெனி வரை இவன் மேலே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, அது ஒரு மெயினாக காரணம் எடுத்துக்கலாம். இதனால் இவர் 5th பிளேஸ் இடம் பிடிச்சிருக்காரு. சரிங்களா, இப்போ நான் முகேஷ் அம்பானி ஸ்லோகன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் பில்லியன் கணக்கான மக்கள் பார்க்குறேன். அந்த மக்கள் எனக்கு ஒரு கன்சியூமர் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இங்கே இப்படி அழகாக இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வாய்ப்பை அவங்களும் கொடுப்பேன், அவங்க ரிப்போர்ட்டை எனக்கே தருவாங்க. சரிங்களா, ரிட்டர்ன் மை செல்ஃபாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால தான் முகேஷ் அம்பானி 5th பிளேஸ் இடம் பிடிச்சிருக்காரு. 4th பிளேஸ்ல யார் இடம் பிடிக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க் இடம் பிடிக்கிறாரு. இவர் நெட் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $98 பில்லியன். இவர் தான் ஃபேஸ்புக் ஃபவுண்டர். சரிங்களா, இவரோட மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் பாப்புலர் சோசியல் மீடியா இவர் கையில் இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம இடத்துல ஹாஸ்டல் மாதிரி அங்கே தங்கும் இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. மார்க் ஜக்கர்பர்க் எப்படி நெட் ஒர்த் லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா டேட்டா வந்து அதில் ஊழல் நடந்துன்னு சொன்னனால அந்த ஃபேஸ்புக் ஸ்டாக்லாம் கம்மியாக இருக்கு. அதனால வந்து இவர் ஹெவி லாஸ் ஆயிருக்கு. சரிங்களா, வேற எந்த ரீசன் பார்த்தீங்கன்னா அதிகமாக லாஸ் ஆனது இல்லை. அது பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் ஜக்கர்பர்க் ஒரு ஸ்லோகன் சொல்றாரு. என்ன ஸ்லோகன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் குறை கொடுத்தனால எல்லாருமே இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இதாக தப்புனா அவங்க வீடியோ போட்டோன்னே அது நிறைய பேட்ட பாப்புலர் அந்த மக்கள் குரல் அதிகமாக அப்போ இதாக கெட்ட நடந்தால் நல்லது நடக்குது. நல்லது நடக்குது. அதனால மக்கள் குரலுக்கான ஒரு தலைமை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காண்கிறோம். அந்த குரல் கொடுக்கும் சத்தியம் நாங்கள் பின்னாடி இருக்கும்போது சொல்லி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி மார்க் ஜக்கர்பர்க் சொல்றாரு. இதனால தான் மார்க் ஜக்கர்பர்க் 4th பிளேஸ் இடம் பிடிச்சிருக்காரு. பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் நெட் ஒர்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $150 பில்லியன். இவர் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர். இவர் தான் 1975 வந்து பில் கேட்ஸும் வித் பால் மேல்கன் தான் லார்ஜ் பி சாஃப்ட்வேர் வந்து வேல்வ் போல அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் இடத்துல பில் கேட்ஸ் இருந்தவர். இப்போ வந்து 2nd பிளேஸ் ஆனார். இப்போ 3rd பிளேஸ்ல பில் கேட்ஸ் இருக்காரு. சரிங்களா, இப்போ பில் கேட்ஸ் ஸ்லோகன் பார்த்துட்டு இருக்கோம். சக்சஸ் வந்து ஒரு மோசமான ஆசிரியர். சரிங்களா, அந்த சக்சஸ் வந்து சக்சஸ் வந்து அந்த ஸ்மார்ட் பீப்புள் பிடிச்சனால அதை விட்டு அவங்க வெளியே வரமாட்டாங்க. சரிங்களா, அதனால நம்ம எந்த சூழ்நிலையும் தோக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்மார்ட் பீப்புள் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு. சரிங்களா, அதனால தான் நம்ம தோல்வி ஒரு படியா இருந்தாலும் அந்த தோல்வி அடிக்கடி நடக்கக்கூடாதான். அதுக்கு பிறகு திங்க் பண்ணிட்டே இருக்கணும், எப்படி வெற்றி பெறணும் திங்க் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க the success not destination, success of journey. அதே மாதிரி தான் நம்ம வந்து வெற்றி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் தான் நம்ம பில் கேட்ஸ் சொல்றாரு. இது நல்ல ஒரு ஸ்லோகன், கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். அதனால தான் பில் கேட்ஸ் 3rd பிளேஸ் இடம் பிடிச்சிருக்காரு.
பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்னட் அர்னால்ட். இவங்க நெட்வொர்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $119.4 பில்லியன். இவங்க எந்த கம்பெனிக்கு சிஓ இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா LVMH கம்பெனி தான் சிஓ இருக்கிறாரு. லூயிஸ் வைட்டன் அண்ட் மொய்ட் ஹென்சி கம்பெனி சரிங்களா. இந்த கம்பெனி வந்து லூயிஸ் வைட்டன் ஒரு கம்பெனியா இருந்துச்சு, மொய்ட் ஹென்சி ஒரு கம்பெனியா இருந்துச்சு சரிங்களா. இப்போ மெர்ஜ் பண்ணி ஒரே கம்பெனியா வச்சிருக்காங்க. இந்த கம்பெனில என்ன ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா லக்ஸரி பிராண்ட். வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள லக்ஸரி பிராண்ட் இங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போகுது சரிங்களா. 2017 இந்த கம்பெனி வந்து 14 பிளேஸ்ல ரிச்சஸ்ட் மேனா இருந்தவர் 4 வருஷம் கழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ செகண்ட் பிளேஸ், வேர்ல்டுல செகண்ட் பிளேஸ் ரிச்சஸ்ட் மேன்ல இவர் இருக்காரு பெர்னட் அர்னால்ட் சரிங்களா. இப்போ ஹார்ட் ஒர்க் மூலம் இவர் எவ்வளவு இந்த வீடியோ இவரை வச்சு நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதனால இவருக்கு செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு பெர்னட் அர்னால்டுக்கு. பிளேஸ்ல யார் இடம் பிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பீசோஸ் இடம் பிடிச்சிருக்காரு. நெட்வொர்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $183.8 பில்லியன். ஃபவுண்டர் வந்து அமேசானுக்கு ஃபவுண்டர் தெரியும் ஜெஃப் பீசோஸ் தான். மோஸ்ட் பாப்புலர் கம்பெனிஸ் ஆஃப் வெப்சைட்னா அமேசான் சொல்லிக்கலாம். அமேசானை வந்து ஆர்டர் சிம்பிள் தான். ஆன்லைன் புக் ஷோ தான் முதல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் பெட்ரூமில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு புக்லாம் பார்த்தீங்கன்னா லோவாக தான் விற்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இப்போ தான் ஹை ஆரம்பிச்சிருக்கு. அமேசான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் உழைப்புங்க. அதான் சிங்கிள் மேனாக கொண்டு வந்திருக்காரு ஜெஃப் பீசோஸ். ஜெஃப் பீசோஸ் அது லாங் போக கிட்டத்தட்ட ரீசெண்டாக வந்து $40 பில்லியன் வந்து ஹோல் ஃபுட் கம்பெனியை வாங்குறாரு சரிங்களா. அதுக்கு நியூ ஐடியாஸ்லாம் பண்ணிட்டு மக்கள் வந்து ஹை குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லி லான்ச்சிங் ட்ரோன் ஷிப்பிங்ஸ்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் ஃபர்ஸ்ட் 200 பில்லியன் மார்க் கொண்டு வந்திருக்காரு. இவர் பிஸ்னஸில் 1 ட்ரில்லியன் வந்து கடந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. இவர் தான் ஃபர்ஸ்ட் 1 ட்ரில்லியன் பிஸ்னஸ் பண்ணுறது இவர் தான். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஜெஃப் பீசோஸ் ஸ்லோகன் சொல்கிறேன். ஜெஃப் பீசோஸ் என்ன ஸ்லோகன் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸில் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக பணம் போடுங்க பார்க்குறாங்க சரிங்களா. லெஸ் குவாலிட்டியில் வந்து அதிகமாக பணம் போடுங்க பார்க்குறாங்க. ஒரு சின்ன கம்பெனி வருது, அவங்க ஹை குவாலிட்டிலையும் லோ காஸ்ட்லையும் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதனால வந்து நாங்கள் ஹை குவாலிட்டிலையும் லோ காஸ்ட்லையும் விற்றாலும் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிக்காமல் செகண்ட் பிளேஸில் இருந்தாலும் எங்களுக்கு போதும் அப்படின்னு ஜெஃப் பீசோஸ் ஸ்லோகன் சொல்கிறாரு. இதனால தான் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு ஜெஃப் பீசோஸ். இன்னைக்கு நம்ம வந்து டாப் 25 ரிச்சஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்ட் 220 பார்த்துருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் மேனும் அவங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா தலைமுறை பணக்காரங்களாம் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரிசு அப்படிலாம் நிறைய பார்த்துருந்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணியே பெரிய பணக்காரன்னு பார்த்துருந்தோம். எல்லாருக்குமே அவங்க ஹார்ட் ஒர்க்னா எழுந்து தெரியுது சரிங்களா. அவங்களுக்கு டைமும் தெரியுது. அதனால நம்ம சொல்கிறேன், உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிளேஸில் ரீச் பண்ண முடிக்கலாம் சரிங்களா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சீக்கிரமே பிஸ்னஸ் மேன் ஆகல. அவங்களுக்குள்ள ஒரு டைம் ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க கண்டிப்பான ஒரு நாள் வந்து அந்த டைம் அவங்க யூஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க ரிச் மேனாக இருக்காங்க சரிங்களா. இந்த ரிச் மேன் லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணான இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன் சரிங்களா. மறக்காம டூ கிரியேட் யுவர்செல்ஃப் பியூட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீ கண்ட்ரோல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். நான் தேடி கண்டென்ட் எடுத்துகிட்டே இருந்தாலும் ஆனால் எனக்கு அவ்வளோதான் சப்போர்ட் கிடைக்க மாட்டேது. எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருக்குது சரிங்களா. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டூ கிரியேட் யுவர்செல்ஃப் பியூட்டி சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. கடைசி ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் நண்பா.